Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் ஸ்டடி பிளான் அனுப்பிட்டோம். அதே மாதிரி இங்கிலீஷோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் படிக்கணும் புக் பேக்கில் அப்படின்ற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 9th பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 9th ஸ்டாண்டர்ட் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிங்கனாலே இது இங்கிலீஷ் 9th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. எக்ஸாம் முன்னாடி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் பார்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ஹைப்புன்ற ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து தள்ளினீங்கன்னா ட்ராக் பண்ணும் போது ஹைப்புன்னு இருக்கும். அந்த ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். 100 மார்க்ஸ் ஓவரால் 100 மார்க்ஸில் செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ், அதாவது செக்ஷன் 1ன்றது 1 மார்க்ஸில் கவர் ஆகும். இந்த 1 மார்க்ஸில் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுதான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். சினானிம்ஸ் 3 கேட்டிருக்காங்க, அடுத்து ஆன்டனிம்ஸ் 3 கேட்டிருக்காங்க, தென் ஹோமோஃபோன்ஸ் அகெயின் 7 and 8 வந்து 7th ஒன் ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்க. தென் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் 8th 9th வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்ன்றது பிஃபோர் ஆட் பண்ணுறது, சஃபிக்ஸ்ன்றது அந்த பனிஷ்னா பனிஷ்மெண்ட். ஸோ அண்ட் தென் ப்ரிப்போசிஷன், சூஸ் தி அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. 12th பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இது எல்லாமே ஜென்ரல் பார்ட்டில் கவர் ஆகும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், அடுத்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், ஹோமோஃபோன்ஸ், இது எல்லாமே. அண்ட் தென் அனாகிராம், செக்ஷனோட அனாகிராம் இது பண்ண சொல்லியிருக்காங்க. சூஸ் அ கரெக்ட் டிகிரி. ஸோ இந்த 14 மார்க்ஸ் எல்லாமே ஜென்ரல் பார்ட், ரொம்ப ஈஸி பார்ட்டு. நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 2 mark questions. ஆன்சர் எனி 3 of the following question. Who were Sachin's favorite players? Who is the owner of the house now? இந்த 2 questions இங்கே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 questions கொடுத்துட்டு எனி 2 questions எழுத சொல்லியிருக்காங்க. What did the visitor hide in the jackfruit tree? What were the girls doing in the living room? What happened to Sarah? சரிங்களா? 5 questions கொடுத்துட்டு எனி 3, ஓகேங்களா? எனி 3 அட்டன் பண்ணோம். 2 mark question. Part 2 பார்த்தீங்கன்னா read the poem lines and answer the following questions. இது வந்து போம்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய question, அதுவும் 2 mark question. He will not see me stopping here to watch his woods fill up with snow. Whom does he refer to? Identify the season mentioned in these lines கொடுத்துருக்காங்க. And then 21, 22, 23. ஸோ நமக்கு இதில் 4 questions கொடுத்துட்டு எனி 3 ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 20, 21, 22, 23 4 questions கொடுத்துட்டு எனி 2 ஆன்சர் பண்ணணும். போம்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின். பார்ட் 3 ஆன்சர் எனி 4 of the following. ஏதாவது 4 உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை 4 ஆன்சர் பண்ணோம். 2 mark இதுக்கும். ரைட் த ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் இன் தி பிளாங்க்ஸ். ஜெரண்ட்னா என்ன? ஐஎன்ஜி ஃபார்ம். இன்ஃபினிட்டிவ்னா 2 + வேர்ப். ஸோ நீங்கள் இந்த பார்ட்டெல்லாம் வந்து தெளிவாக இருக்கணும். ஜெரண்டுன்னு கேட்டாங்கன்னா அந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜின்னு போடணும். அதே இன்ஃபினிட்டிவ்னா 2 + வேர்ப் போடணும். அடுத்து 26th பார்த்தீங்கன்னா பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். பங்க்சுவேஷன் நான் சொல்லியிருக்கேன், எப்போவுமே பங்க்சுவேஷனில் எனக்கு சுத்தமாக தெரியல மேம் அப்படின்ற பட்சத்தில் அதை விடாதீங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். அந்த சென்டென்ஸை படித்து பாருங்கள். அது வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எண்டில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. இல்லை அது கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கொஷின் மார்க் போட்டுருங்க. அது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது, எக்ஸ்க்ளமேஷன் தருது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டுருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே வெறுமனே அந்த சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒன்லி கேபிட்டல் ஃபுல் ஸ்டாப் தான் வரும் அப்படின்னா நமக்கு 2 marks கிடச்சிரும். இல்லை இன் பிட்வீனில் கமா அண்ட் தென் அடுத்து கொட்டேஷன் ஏதாவது வருது, இன்வெர்டட் கமாஸ் வரணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு தெரியலனாலும் இதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே 1 mark உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல், எண்டிங் அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபுல் ஸ்டாப், கொஸ்டினாக இருந்தால் கொஸ்டின் மார்க், அப்படி இல்லைன்னா எக்ஸ்க்ளமேஷன். சரிங்களா? இது பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி புக் பேக் எக்ஸசைஸில் புக் பேக் எக்ஸசைஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம்.
மேக்ஸிமம் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸி. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் நிறையன்றதுனால நீங்கள் ஈஸியாக அதில் தரோவாயிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 28 பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். ஸோ ஜம்பிள்டு வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க, கரெக்ட் சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை போட்டுட்டு அடுத்து அதாவது ஃபஸ்ட்டு நவுனோ ப்ரொனவுனோ என்ன இருக்கோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி எழுதுங்க. அடுத்து வேர்ப் அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எது வரும் உங்களுக்கு ஆர்டர் அந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணும் போதே நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஆன்சர் த ஃபாலோயிங் எனி 2. இது வந்து 5 மார்க் கொஷின். Achrekar was a sincere coach. Substantiate. Narrate in your own words about the hardships underwent by Sachin to become a great cricketer. Any 2 எழுத சொல்லியிருக்காங்க. How did Amy manage the situation at home? And then 32nd narrate the story of your visit to your ancestral house. So 4 questions கொடுத்துருக்காங்க. Any 2 5 mark question. Part 2 பார்த்தீங்கன்னா answer any 2 of the following. ஸோ இது வந்து போமில் கொடுத்துருக்காங்க. வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த போயட் ஹைலைட் அபவுட் த சீசன் அண்ட் த டைம் ஆஃப் த டே இன் த போம். அடுத்து ஹவு டிட் த போயட்ஸ் ஆங்கர் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் டிஸ்கிரைப் ஹவு ஹிஸ் ஆங்கர் கெப்ட் க்ரோயிங். அப்படி இல்லையா 35th பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து கொஷின்ஸ். 35ல் போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் நம்ம வந்து போம்லோட புக் பேக் எக்ஸசைஸ் கொஷின் ஆன்சர் சொல்லும் போதே அந்த போம் லைன்ஸ்க்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் அதை வந்து மெமரைஸ் பண்ணால் கூட நீங்கள் இந்த கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் தென் 36 பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் லைன்ஸ். போம் லைன்ஸ் கொடுத்துட்டு பேராஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3யும் 5 மார்க்கு. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியை வந்து நீங்கள் தரோவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட சென்டென்சஸ் என்ன ஃபஸ்ட்டு வரும், அந்த ஸ்டோரி ரிலேட்டட், அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் எது வந்து ஃபஸ்ட்டு வரும் அண்ட் தென் செகண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சீக்வன்ஸாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அந்த சென்டென்சஸை. ஆர் ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின். பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் ஆன்சர். ஸோ இது நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பேசேஜை ஃபுல்லாக படித்து இதில் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டென்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் கொஷினை படிங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஓகே இதுவா பேராகிராஃப் படிச்சுட்டு அதாவது பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷினா ஓகே ஹவு டிட் த ஓல்டு பீப்புள் திங்க், ஓல்டு பீப்புள் எப்படி திங்க் பண்ணாங்க, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத காட்டிலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட இல்லை, மேக்ஸிமம் 1 minute தான் இதுக்கு போதும். அந்த கண்டென்ட் என்னன்றதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கொஷினை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது. செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் எனி 4 செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸிங் த ஃபாலோயிங் க்ளூஸ். அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஹோம் அப்ளையன்சஸ், ஆடி சேல், இது வந்து நமக்கு வந்து புக் பேக்லேயே இருக்குது அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் தென் ரைட் a letter to your friend describing the joy of celebrating festivals in a village. ஸோ ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. 41 பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் யுவர் வியூஸ். இந்த பிக்சர் ரிலேட்டடாக நம்மளோட ஒரு ஃபியூ சென்டென்சஸ் எழுதலாம் நம்ம. இப்போ இதில் எனி 4 மேபி அட்வர்டைஸ்மெண்ட் என்னால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். லெட்டர் ரைட்டிங் நான் வந்து அது கிளியராக இருக்கேன், அதை சூஸ் பண்ணலாம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இதை வந்து பேசிக் ஃப்ரேம், அதாவது சிம்பிள் சென்டென்சஸால் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். இல்லையா யார் ஜோஷார் கவின் த ஸ்கூல் பியூப்பிள் லீடர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ப்ரிப்பேர் அ நோட்டீஸ் பிஹாஃப் ஆஃப் யுவர் ஸ்கூல் இன்வைட்டிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் பார்ட் இன் த drawing competition to be held in your school and on behalf of Children's Day on 14th of the next month. ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி இருக்கோம். அது லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு இது தெரியலனா அந்த 3 அட்டென்ட் பண்ணிவிட்டு 43rd வந்து ஸ்பாட் எரர். ஓகேவா, ஸ்பாட் த எரர், அதாவது எரர் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இதை அட்டன் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்பாட் எரர் வந்து மிஸ்டேக் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 4 நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி லைன்ஸ். மெமரி போம் மட்டும் கம்பல்சரி இந்த 5 மார்க் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய மார்க் இது. மெமரி போம் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் எழுதுங்க, ஆத்தர் நேம் எழுதுங்க, போம் லைன்ஸில் வித் punctuation mark. Punctuation mark is very important. சரிங்களா.
அடுத்து செக்ஷன் 5 ரைட் அ பேராகிராஃப் யூஸிங் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ். ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறது நிறைய கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இங்கே வரலையே நமக்கு ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப வந்து திணறேன், ஓகே எனக்கு வந்து ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டாக ரொம்ப மிஸ்டேக் ஆகுது, அதில் தான் மார்க் போகுது அப்படின்னும் போது இதை ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள். அடுத்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட்டில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ நிறைய நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பர்ஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பெஸ்ட் வந்து கொடுக்கலாம், நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஜென்ரல் லெட்டர், இதுக்கு எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதனால தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாடல் கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. சரியா? அதுக்கு அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். இந்த சேம் பேசேஜ் கொடுத்துருக்காங்க, கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரீட் த போம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். பேசேஜ் கொடுத்து கொஷின் கேட்குற மாதிரி ஆர் போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு பேசேஜ் கொடுத்து ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் அதை அட்டன் பண்ணலாம். இல்லை போம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.